விவிஸ் கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீர்க்கங்காயில் நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா புரதம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, வைட்டமின் ஏ, பி, சி அப்படின்னு சொல்லிட்டு நார்ச்சத்து எல்லாமே இதில் வந்துட்டு மாவுச்சத்து இதெல்லாமே வந்து ரிச்சாக இருக்குது. முக்கியமாக இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிஞ்சு பீர்க்கங்காயை விட கொஞ்சம் முத்தின பீர்க்கங்காய் தான் வந்து உடம்புக்கு நல்லது. வாரம் ஒரு தடவை அப்படி நம்ம இதை பயன்படுத்தலாம். அதுக்காக ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் நம்ம இதை வந்து இன்டேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு என்னென்ன பொருட்கள் இதுக்கு தேவைன்னு பார்த்துலாம். ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, ஒரு பீர்க்கங்காய் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் போட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா மறுபடியும் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு பச்சை மிளகாய் ஹீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நான் அந்த ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு போட்டுட்டேன். வெங்காயம் சேர்த்தப்பறம் கடலைப்பருப்பு சேர்த்தோன்னா வெங்காயத்தோட ஈரத்தில் கடலைப்பருப்பு வந்து சரியாக ரோஸ்ட் ஆகாமல் போயிடும். அதனால் கடலைப்பருப்பு சேர்த்த அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு மீடியம் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பீர்க்கங்காய், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து கடலைப்பருப்பு வதங்கிடுச்சு. அதனால் இந்த கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ குக் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு வெங்காயம், கடலைப்பருப்பை வந்து நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற அளவு காரம், உப்பும் ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, ஹேர் ஃபால்க்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த பீர்க்கங்காய் அப்படின்றது. இதோட எசன்ஸ் எடுத்து நம்ம வந்து ஆயிலில் சேர்த்து கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி இன்டேக் கூட நம்ம பண்ணுறப்போ நமக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ரெகுலராக நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கும் போது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு வெங்காயம் வந்து ஒரு பாதி வணங்கினதுக்கப்புறம் நான் அந்த பீர்க்கங்காய், தக்காளி ரெண்டுத்தையுமே ஒன்றாவே சேர்த்தாச்சு. மறுபடியும் இப்போ வந்துட்டு தக்காளி தோல் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நான் குக் பண்ண போகிறேன். பீர்க்கங்காய் பற்றி இன்னும் சொல்லணும்னா, கண் பார்வை நமக்கு நல்லா தெரியறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லைங்களா, ஆன்டிபாடிஸ், அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம ரெகுலராக இதை சமையலில் சேர்த்துக்கிறது நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கின் டிசீஸ்லாம் சில பேருக்கு ரெகுலராக இருக்கும் இல்லைங்களா, அந்த தோல் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் இதை சேர்த்துக்கணும். இதை நம்ம ரெகுலராக சேர்த்துக்கிற பட்சத்தில் அந்த தோல் நோய்க்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சொறி, சிரங்கு, புண், காய்ச்சல்லாம் அடிக்கடி வர்ற மாதிரி இருந்தவங்களும் இதை நம்ம வந்து அப்பப்போ சேர்த்துக்கலாம் உணவில். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த ஆசிடை நம்ம வயிற்றில் சுரக்கும் இல்லைங்களா, அந்த அமில சுரப்பை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் என்ன ஆகும்னா வயிற்றில் புண்ணெலாம் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த பீர்க்கங்காய் நல்லா ஹெல்ப் பண்ணும் நமக்கு. அதனால் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பீர்க்கங்காய் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த வெள்ளரி இருக்கு இல்லைங்களா, வெள்ளரியோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு காய் தான் இந்த பீர்க்கங்காய். அதனால் அமில சுரப்பை கண்ட்ரோல் பண்ணி பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்ல எல்லா விதமான சத்துக்களையும் கொடுக்கறதுல பீர்க்கங்காய்க்கு ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ் உண்டு. நீங்களும் அடிக்கடி இதை செஞ்சு ஒரு வாரம் இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையாவது இதை உணவில் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. உங்களுக்கு எப்படி இந்த சட்னி வந்தது அப்படின்னு எனக்கு குக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.